ஓம் சாந்தி. இந்த உலக நாடக மேடையில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனி பங்கானது தரப்பட்டிருக்கிறது. அது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டிருக்குது என்பது எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அப்போ நம்ம தீதி மன்மோகினிஜி அவர்களை நான் 1980ஆம் ஆண்டு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் ஞானத்துக்கு வந்தது 1980 பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி. நான் குமாரா இருந்ததுனாலேயே எனக்கு 3 மாதத்துலேயே ஷிபிரில் இங்கே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ நான் 14ஆம் தேதி மே மாதம் 1980ஆம் ஆண்டு மவுண்ட் அபுக்கு சேர்ந்தேன். அப்போ தாதி பிரகாஷ்மணி இங்கே இல்லை, அவங்க பாம்பேக்கு போயிருந்தாங்க. நான் முதல்ல சந்தித்தது தீதி மன்மோகினி தான். அவங்கள பார்க்கும்போது பார்த்தா ஒரு தந்தையை போல தான் எனக்கு தென்பட்டாங்க. அந்த ஒரு வயதான ஒரு தோற்றம், அதில் ஒரு கம்பீரமும் இருந்தது, அதில் ஒரு நகைச்சுவையும் கலந்துருந்தது, அதில் ஒரு பெருமிதம், அப்புறம் ஒரு புலகாங்கிதம் எல்லாம் கலந்த ஒரு தந்தை போல், அறிவுரை தரக்கூடிய ஒரு ஆசானை போல், ஒரு குருவை போல் எல்லாமே கலந்து இருந்த ஒரு பாத்திரத்தை நான் அவங்கள பார்த்தேன். அவங்க முதல்ல எனக்கு ஷிபிர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாண்டபவனில் அங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம நிர்வேர்பாய் ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அது எதிரில் இருக்கிற அந்த இடத்துல தான் கீழே ஜமுக்காலம் விரித்து, எனக்கே ஒரே அதிசயம். இப்போ ஆச்சரியமாக இருக்குது. இப்போ யோசித்து பார்த்தோம்னா அங்கே தான் காலையில் போக ஆஃபரிங்கும் வகுப்பும் நடந்தது. அப்போ ரொம்ப குறைவான பேர் தான் இருந்தாங்க. அதில் நானும் இருந்தேன். எனக்கு போகில் எனக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா, ஒரு முழு மாம்பழம், கொட்டையோடு செத்த மாம்பழம். எப்படி இந்த முருகரும் கணபதியும் மாம்பழத்துக்கு சண்டை போட்டாங்களோ, எனக்கு நான் சண்டை போடாமல் எனக்கு அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் முழு மாம்பழம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அந்த தீதி மன்மோகினி நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் 1980 மறுபடியும் பாப்தாதாவை சந்திக்க வந்த போதும் தீதியை நான் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது இவங்க எப்படி நெருக்கமாக பாப்தாதாவுக்கு அருகாமையில் அமர்ந்து பாப்தாதாவுக்கு போகு ஊட்டினது தாதி பிரகாஷ்மணி, இவங்க 2 பேரும் உட்காந்து போகு கொடுக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்படி பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிற இவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இப்போ நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தவிர, அந்த சமயத்தில் எனக்கு அவ்வளோவா இதை பற்றி ஒரு மதிப்பு இல்லைன்னு வச்சுக்கலாமே. அப்போ நான் முதல்ல பாபாவை சந்திக்கும்போது பாபா அப்போ இந்த பக்கம் தீதி உட்காந்துருந்தாங்க, அந்த பக்கம் தாதி பிரகாஷ்மணி. எனக்கு முதல்ல ராக்கி கிடச்சது தீதி கையினால தான் ராக்கி எனக்கு கட்டப்பட்டது. இப்போவும் ராக்கி பருவம் வருது. அதை நினச்சி பார்த்தாலும் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போது பாபா சொன்னார், நீ பாக்யசாலி ஆத்மா, கல்யாண்காரி குமார். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, நாங்கள் குமார்ஸ்லாம் ஒன்றா போயிருந்தோம். என்னுடைய லௌகிக சகோதரரும் அந்த சமயத்தில் இருந்தார். பாபா இண்டிவிஜுவலாக அந்த சமயத்தில் ஒருத்தரையும் தனித்தனியாக சந்திப்பார். அப்போ ஒரு ஆல்டர்னேட் டே மாறி மாறி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா வரக்கூடிய அந்த தருணத்தில் பாக்யசாலி ஆத்மா, அப்புறம் கல்யாண்காரி ஆத்மான்ற அந்த பட்டம் அந்த நம்மளுடைய ஆசீர்வாதம் பாபா மூலமாக எனக்கு கிடைச்சிது. அப்போது கடைசியாக நான் தீதி எப்போ பார்த்தேன் அப்படின்னா 1983 அவங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க பிப்ரவரி மாதம். அதில் ஒரு கிட்டத்தட்ட 3000 பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. அருமையான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. அப்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நான் சென்னை போயாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அக்கௌண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி பெஞ்சி 4 ரோசி பெஞ்சி, லக்ஷ்மி பெஞ்சி 4 குமார்களை கூப்பிட்டுட்டு எங்களை இங்கே மவுண்ட் அபுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று நான் தாமோதர் பிரதர், அப்புறம் சுந்தரேசன் பிரதர், அப்புறம் பாண்டியன், அப்புறம் நான், இந்த 4 குமாரும். அப்போல்லாம் ரொம்ப யங்காக இருப்போம். 83 இல்லையா, 83ன்னா 27 வயசு அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன். அப்போது நான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 6 பேரும் வரோம். வந்ததுக்கப்புறம் இங்கே அப்போ தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நான் சந்தித்தேன். அப்போ தீதி சரீரத்தை விட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜ் கிடச்சிது. அப்போ நாங்கள் எல்லாமே அங்கே மவுண்ட் அபுவில் தான் இருந்தோம். அந்த ஓம் சாந்தி பவன் சொல்லிட்டு ஒரு பெரிய அந்த பீஸ் இதெல்லாம் நடக்கும், நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அந்த இது கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது. அதுவே ரொம்ப அதிசயமாக இருந்தது. அதனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்த்தது யார் அப்படின்னா தீதி மன்மோகினி தான். எல்லோரும் உங்களுடைய சுண்டு விரலை கொடுத்து அதன் மூலமாக கட்டப்பட்டது தான் அந்த ஓம் சாந்தி பவன். ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க முடியுன்றது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் அவ்வளோ அருமையாக இருந்தவங்க தான் தீதி மன்மோகினி. அவங்களுடைய இயல்பான பேர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு,
அவங்க வந்து 1910ஆம் ஆண்டு பிறந்தவங்க. ஹைதராபாத் சிந்துன்ற இடத்துல. அங்கே வந்து அவங்களுடைய தாத்தா வந்து பெரிய பணக்காராக இருந்திருக்காரு, ஆஷாராம் தாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து 3 மகன்கள். அதில் முதல் மகனோட முதல் குழந்தை தான் வந்து தீதி மன்மோகினி. அவங்களுக்கு வந்து 10 அந்த இளமை பிராயத்திலே வந்து திருமணம், பாரதியாருக்கு எப்படி இளமை பிராயத்திலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து இளமை திருமணத்தை வந்து செய்து வச்சுருக்குறாங்க. அப்போது அந்த திருமணமும் நடந்துச்சு. இவங்க வந்து அங்கே இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து பாபாவுடைய சத்சங்கத்துக்கு வந்து இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய பேர் வந்து கோபி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பாபாவை பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறாங்க, அம்மாவோட வந்து போயிருக்காங்க. அவங்க அம்மாவுடைய பேர் வந்து ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தான் வந்து ராஜ் மாதா அப்படின்னு சொல்லி பாபா பின்னாடி பேர் கொடுத்துருந்துருக்காரு. அவங்க வந்து நம்ம தீதியோடைய தாய். இந்த தீதி தான் வந்து முதல்ல அம்மாவோட போகும்போது பிரம்ம பாபா நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. ஒரு தடவை வந்து அவங்க அம்மா வந்து போயிட்டு அப்புறம் இவங்களுக்கும் காரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் காரில் போகிறது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவ்வளோ பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து கார்லலாம் போக முடியும். அவ்வளோ செழிப்பு இந்த செல்வந்தர்கள் தான் அந்த கார்லலாம் போக முடியும். இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க, பாபாவை சந்திச்சிருக்காங்க. அப்போது பாபா பார்க்கும்போது வந்து பார்த்தா நெத்தியில் அப்படியே ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி ஒரு ஒளி வட்டத்தை வந்து இவங்க பாபாவோட நெத்தியில் பார்த்து, அவர் வந்து ஒரு கிருஷ்ணரை போல் இவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் பாபா வந்து கேட்டிருக்காரு, உனக்கு வந்து என்ன ஒரு செய்தி வந்து உனக்கு கிடைச்சிது இதில் உட்காந்துருக்கும்போது. அது வந்து டிரான்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒரு அனுபவம்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒரு விதமான ஒரு அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க வந்து இளமை பிராயத்திலே வந்து கீதையையும் அப்புறம் வந்து பாகவதத்தையும் படித்து அந்த கிருஷ்ணர் மேலே வந்து ஒரு அன்புள்ள ஒரு ஆத்மாவாக இருந்திருக்கிறாங்க. அதனால் இந்த சமயத்தில் வந்து அந்த படித்த அந்த கீதையினுடைய ஞானத்தையும் பாகவதத்தையும் ஒத்து பார்க்கும்போது வந்து கிருஷ்ணரே கிடைச்சது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வந்து வந்திருக்குது. எப்படி கோபியர்கள்லாம் வந்து ஆனந்தமாக அந்த கிருஷ்ணரை சுற்றி ஆனந்தமாக நடனம் ஆடினாங்களோ அது மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு குதூகலமான ஒரு அனுபவம் வந்து அந்த சமயத்தில் பாபா வந்து தந்திருக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா கூட வந்து இவங்களும் வந்து டெய்லி ஓம் மண்டலிக்கு பாபாவுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க 3 குழந்தைகள் இருந்திருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம 3 மகன்கள் இருந்திருக்கிறாங்க அந்த ஆஷாராம் தாதாக்கு. அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அந்த இதில் வந்து சிந்தி சமுதாயத்தில் வந்து மிகப்பெரிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. அவருடைய மகனில் முதல் மகனுடைய குழந்தை தான் வந்து நம்ம தீதி மன்மோகினி. 2வது இவங்களுக்கு வந்து ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க. இந்த சகோதரி யார் அப்படின்னா அவங்க தான் வந்து ஷீலிந்திரா தாதின்னு சொல்லிட்டு கொலாபாவில் மும்பையில் இப்போ இருக்காங்க. அப்புறம் 2வது மகனுக்கு பிறந்த ஒரு பெண்ணு தான் வந்து 3வது மகள் தான் வந்து பிரிட்ஜ் சாந்தா தீதி. இந்த 2 பேருமே வந்து தீதி மன்மோகினி கூடவும் அவங்க அம்மாவும் அப்புறம் கூடவே வந்து அந்த ஆஷாராம் தாதாவும் பாபாவுடைய வகுப்புக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தூய்மையை பற்றி சொல்லும்போது வந்து பயங்கரமான எதிர்ப்பு அந்த சமுதாயத்தில். அப்போ எல்லோரும் வந்து தாதாவை நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தாதா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த தீதி மன்மோகினி மூலமாக தான் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஞானத்தில் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. அதனால் அவங்கள வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீதியை வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. போட்டு பூட்டிட்டாங்க. அப்போ அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கெலாம் உதவி செஞ்சு யார் அப்படின்னா கமலான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர். அவங்க வந்து இவருடைய சிஸ்டரின்லா, அதாவது கணவருக்கு வந்து சகோதரி. அவங்க வந்து உதவி செஞ்சு இவங்க வந்து தாதாட்ட சொல்லிட்டாங்க, தாதா ஆஷாராம்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து கிளாஸுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் மறைமுகமாக வந்து ஒளிஞ்சு அது மாதிரிலாம் போயிருக்காங்க. அப்புறம் நிறைய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் பாபா வந்து ஹைதராபாத்தில் வந்து கராச்சிக்கு போயிட்டார். அப்போ கராச்சிக்கு போகும்போது வந்து இவங்களை பிரேம் நிவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் இவங்க அம்மா, அப்புறம் வந்து இவங்களுடைய சகோதரி, இவங்க 3 பேரையும் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு அறையை கொடுத்துருக்காரு. அந்த இதுலேயும் அங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க. இந்த இதெல்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆனந்த் கிஷோர் தாதா, அப்புறம் வந்து நம்ம சந்திரகாஸ் தாதா, இவங்க எல்லாமே வந்து ரிலேட்டிவ்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க. தீதியினுடைய கணவர் வந்து யார் அப்படின்னா நம்ம தாதி பிரகாஷ் மேனியுடைய கசின் தான். அவங்க மொத்தத்தில் எல்லோரும் வந்து ஒரே கூட்டு குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து பரபரன்னு எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு, தூய்மையை பற்றி. அதனால் வந்து இப்போ முதல்ல பாபா வந்து இவரை வந்து கணவர்கிட்ட வந்து பிரிச்சுட்டாங்க. ஒரு தடவை வந்து கணவர் வந்து தூய்மைக்காக ஒரு தம்ளரையே விட்டு எரிஞ்சிருக்காரு, தலையில் அடிபட்டுருக்குது நம்ம தீதி மன்மோகினிக்கு. இது மாதிரிலாம் வந்து தொந்தரவு கொடுத்தோன்னே அவங்க வந்து அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் முதல்ல உதவியாக இருந்த அந்த ஆஷாராம் தாதா வந்து உதவி செய்யாமல் அவரும் எதிர்ப்பானதுக்கப்புறம் அவருக்கு வந்து கணவர் வீட்டிலேருந்தும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டிலேருந்தும் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் பாபா வந்து இவங்களை தனியாக அந்த பிரேம் நிவாஸில் வச்சுருந்துருக்காரு. அவர் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து ஓம் நிவாஸ்ன்ட்டு பேர்.
ஒரு 300-400 பேர் வந்து அவங்க தனியாக அங்கே கராச்சிக்கு வந்து போயிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து தான் தீதி வந்து பாபா கூட இருந்து மம்மாவுக்கு உதவியாளராக இருந்து பாபா வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு. அந்த ட்ரஸ்ட்டில் இவங்களும் வந்து முக்கிய ஒரு பங்கை வந்து வச்சுருந்துருக்காங்க. அப்போ வந்து தாதி பிரகாஷ் மணியும் கூட இருந்திருக்காங்க. ஆனால் வந்து தாதி பிரகாஷ் மணியை விட தீதிக்கு தான் வந்து பாபா வந்து ஒரு முதலிடம் வந்து தந்தார். தீதி வந்து தையல் மிஷின் தைக்கிற ஒரு வேலை வந்து நல்லா தெரியும். அதனால் அந்த தையல் எந்திரத்தில் வந்து நல்லா அவங்களும் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கிளாஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வந்து ஒரு தொகையை வந்து அவங்க சம்பாதித்து அதை வந்து உபயோகப்படுத்தலாம் பாபாவுடைய காரியத்துக்குன்றது மாதிரி அவங்க வந்து நேரத்தை வந்து வீணடிக்காமல் அந்த தையல் கலையை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லோரும் வந்து தையல் கலையை கற்றுக்கொண்டு இருந்திருக்காங்க. சந்திரகாஸ் தாதா கூட வந்து தையலை வந்து தீதிக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவருடைய அனுபவத்தில். சில இடத்துல அவங்க மொத்தத்தில் வந்து தீதி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த காட்லி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, நான் முதல்ல அந்த 80 தாதியை சந்திக்கும் போது வந்து அந்த டெய்லி வகுப்பில் முதல்ல அந்த மெடிடேஷன் ஹாலில் தான் கிளாஸ் வந்து நடந்தது. அப்போ ஓம் சாந்தி பவன் வந்து இல்லையா. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது பார்த்தா தீதி வந்து கையில் வந்து ஒரு டைரியோடையும் ஒரு பேனாவோடையும் உட்காந்துருப்பாங்க. எனக்கே ஆச்சரியம், என்ன அது இவ்வளோ பெரிய தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி. அப்போ வந்து தாதி பிரகாஷ் மணி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு. இங்கே வந்து அடிஷ்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. தாதி வந்து முரளி படிப்பாங்க. உட்காந்து அப்படியே ஒரு மாணவர் வந்து எப்படி அருமையாக நோட்ஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி எடுப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு தோணும், ஆஹா இது மாதிரி இருந்த மாணவராக இருந்தால் இது மாதிரி ஒரு நல்ல மாணவராக இருக்கணும். நான் கூட வந்து டெய்லி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். சொல்கிறாங்க வந்து தீதி மன்மோகன் வந்து ஒரு நாள் கூட வந்து முரளி வந்து மிஸ் பண்ணதே இல்லை. இப்போ நம்ம முரளி டிபார்ட்மெண்ட்டில் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பிரதர் ராஜு கூட வந்து இவங்க மூலமாக தான் இன்ஸ்பிரேஷன் வந்து வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து சிந்திலாம் தெரியாது, முதல்ல வந்து அவ்வளோவா டைப்பிங்லாம் தெரியாது. தீதி தான் வந்து அவங்கள வந்து சிந்தி படிக்க சொல்லி டைப்பிங்லாம் கற்றுக்க சொல்லி பாபா தரக்கூடிய அந்த பாபா வந்து 2 மணிக்கு கொடுக்குற அந்த இதை வந்து கையில் எழுதி தரக்கூடிய பிரதியை வந்து இவரை வந்து டைப் பண்ண சொல்லி அதை வந்து படித்து அது மறுபடியும் வந்து டைப் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் திருப்பி சொல்லி எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கிற அந்த வேலையை வந்து ராஜு பிரதர் அந்த சேவையை வந்து செய்ததுக்கு வந்து அவருக்கு மூல காரணமாக விதைத்தது யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தீதி மன்மோகினி தான். தீதி வந்து நிறைய வாரிசு குழந்தைகளை வந்து யஜ்யத்தில் உண்டாக்கியிருக்காங்க. அவங்களுடைய இடைவிடாத தளராத சேவையின் மூலமாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள சொல்கிறாங்க. தீதி வந்து யூகேக்கும் போயிருந்துருக்கிறாங்க, அதே சமயத்தில் யூஎஸ்ஏக்கும் போயிருந்துருக்காங்க. தன்னுடைய ஞான விதையை அங்கெல்லாம் சென்று தெளித்திருக்கிறாங்க. அதுலேருந்து நிறைய வாரிசு குழந்தைகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சுதேஷ் தீதியும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜெயந்தி மேனும் அவங்கள பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க. தீதிகிட்ட வந்து பார்த்ததில் வந்து ஒரு நல்ல குணங்கள் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட கம்பீரமும் இருந்தது, அதில் வந்து நகைச்சுவையும் இருந்திருக்கு. அப்புறம் வந்து இடைவிடாத முயற்சி இருந்திருக்குது, உறுதியான நம்பிக்கையும் இருந்திருக்குது. பாபாவிடம் வந்து இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தது. தன்னை கோபி என்ற நிலையிலேருந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 1983 நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1983 வந்து தீதி வந்து சரீரத்தை விட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு கீழே விழுந்திருக்காங்க. அப்போ தலையில் அடிபட்டிருக்குது. தலையில் அடிபட்டவுடனே உடனே அந்த ரத்தம் வந்து உறைஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்போ வந்து பாம்பேக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. பாம்பேயில் கூட்டு போகும்போது வந்து ஆப்ரேஷன் செய்திருக்காங்க. செய்யும்போது வந்து அவங்க கோமா நிலையிலே தான் இருந்திருக்காங்களே தவிர திரும்பி 25 நாட்களாக மறுபடியும் வந்து நினைவுக்கு வந்து வராமையே வந்து அவங்க வந்து சரீரத்தை பிரிந்து சென்று விட்டார்கள். அப்போ வந்து டாக்டர் பகவதி அப்படின்றவர் தான் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து செய்திருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார் வந்து இவங்களை வந்து நான் ஒரு பேஷண்ட்டாகவே எங்களால் பார்க்க முடியல. அங்கே இருந்த எல்லா நர்சஸ் எல்லாமே சொல்கிறாங்க, செவிலியர்கள் எல்லாமே வந்து அவ்வளவு நாங்கள் இருக்கும்போது வந்து அவ்வளவு புத்துணர்வோடு அவங்க இருந்தாங்க. உடலுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் செய்தோமே தவிர அவங்களுடைய ஆத்மாவை பார்க்கும்போது வந்து நல்லா குதூகலமாக அவங்க எங்ககிட்ட பழகினாங்க, பேசினாங்க. எங்கள் எல்லோரும் வந்து தண்ணியில் ஒருவராக கருதுனாங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரமேஷ் பிரதர் தான், நம்ம பாம்பேயில் இருக்க ரமேஷ் பிரதர் தான் தீதிக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணுன்ற அந்த முடிவு வந்து எடுத்தார். இப்போ எல்லோரும் வந்து அவர் சொன்னாங்க, இனி வந்து அந்த முடிவு எடுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மருந்தாலேயே சரி பண்ணியிருக்கலாம், ஆப்ரேஷன் செஞ்சுருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து தீதியினுடைய நினைவு நாளாக வந்து அந்த உடல் வந்து ஓம் சாந்தி பவனில் வைக்கப்பட்டிருந்தது. 1983 வருடம் 28ஆம் தேதி ஜூலை மாதம் தான் அவங்க சரீரத்தை விட்டாங்க. ஒரு 30ஆம் தேதி நான் நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த பாபா வந்து வந்தாங்க. பாப்தாதா வந்து முரளியில் சொல்லும்போது சொன்னார், இது வந்து டாக்டர் பகவதியினுடைய தப்பும் இல்லை, பகவானுடைய தப்பும் இல்லை, நாடகத்தில் எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் எல்லாருக்கும் வந்து மனசில் வந்து ஒரு நிம்மதி வந்து கிடைச்சிது. இது நாடகத்தில் வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு நன்மை வந்து கண்டிப்பாக நடந்திருக்குது. தீதியுடைய மிக பெரிய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, அபுகர் ஜானா ஹே, அபுகர் ஜானா ஹே, அபுகர் ஜானா ஹே. அந்த பாட்டு வந்து எனக்கு காதில் எப்போவுமே ரிங்கரித்து கொண்டே இருக்கும்.
ஏன்னா அந்த 83 வந்து நிறைய சகோதரர்கள் வந்து உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் அந்த நிகழ்வுகள் வந்து கலந்து கொண்டாங்க. ஏன்னா பிரம்மபாபா வந்து 1969 சரீரத்தை விட்டதுக்கப்புறம் நடந்த முதல் நிகழ்வு வந்து இதுவாகும். இந்த நிகழ்வில் வந்து நான் என்ன ஒரு இது காட்சியை கண்டேன் அப்படின்னா, தீதி வந்து எல்லாரையும் வந்து கராச்சியிலேருந்து திரும்பி இங்கே வரதுக்கு மவுண்ட் ஆபுக்கு பிரிவினைக்கு அப்புறம் 1950ஆம் ஆண்டு வருவதற்கு வந்து அவங்க குரு மூலமாக இந்த இடத்த கண்டுபிடிச்சி மவுண்ட் ஆபுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போ யக்கியத்துக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு கிளையாக இந்த நிகழ்வுகள் வந்து நடப்பதற்கு அவங்க வந்து ஒரு கருவியாக இருந்திருக்காங்க. அந்த கிளை வந்து விழுந்து விட்டது. மரம் சாய்ந்து போனால் நிலையாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நிலைனா வந்து நம்ம டோருக்கெல்லாம் கதவுலாம் வைக்கிறதுக்கு ஒரு நிலை. மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம தாதியை வந்து சந்திக்க வேண்டியதுதான். மன்மோகினி தாதியை சந்தித்தால் மனம் நிமிர்ந்து விடும். மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் நிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம். நம்ம தீதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு தடவை எடுத்து படிக்கலாம். இப்போ வந்து இவங்க அந்த நிகழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய வாழ்வில் வந்து அந்த ஒரு 50ஆம் ஆண்டு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்த அந்த பிரிட்ஜ் கோட்டியில் தான் வந்து முதல்ல அவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாண்டா பவன், அப்புறம் வந்து பாபா கட்டின அந்த கட்டடம், அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஹால், அப்புறம் வந்து மெடிடேஷன் ஹால், ஓம் சாந்தி பவன். ஆக இவங்க வந்து 14 ஆண்டுகள் பிரம்ம பாபா சரீரத்தை விட்டதுக்கப்புறம் தாதி பிரகாஷ் மணியோடு சேர்ந்து தன்னுடைய வரலாற்றை தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க. அந்த வரலாறு வந்து திடீரென்று 1983ஆம் ஆண்டு ஒரு முடிவுக்கு வந்தது. அப்போ அந்த முடிவுக்கு வந்த சமயத்தில் என்னை வந்து பாபா என்னுடைய வாழ்வில் வந்து ஒரு தொடர்கதையாக அதை இந்த ஆன்மீக பதவியை வந்து தொடர வேண்டும் என்பதற்காக என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்தாருன்னு தான் நான் நினச்சேன். அப்போ வந்து அந்த நிறைய சகோதரிகளை நாங்கள் பார்த்தாங்க. பார்க்கும்போது தான் எனக்கா மனசு ஒரு மாதிரி ஒரு பக்கத்தில் பார்த்தா சந்தோஷம், ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு அளவில்ல முடியாத ஒரு மாதிரி ஒரு துக்கம் நிறைந்த ஒரு நிலை கூட இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டேன். அப்போ வந்து மனசில் வந்து நல்ல ஒரு எண்ணம் வந்து கொண்டு வந்தேன். இந்த பயணத்தில் வந்து நான் தொடர்ந்து செல்வோம். கடவுளுடைய காரியத்தை நினச்சி பார்த்தோன்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அவர் வந்து எப்படி வந்து ஒரு குருவி வந்து கூட்டை கட்டுது. அந்த சின்ன குருவி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு சின்ன நாரை கொண்டு வரும், அது நாரை போடும், இப்படி இழுக்கும், அப்படி கட்டும். அது வந்து அருமையான ஒரு கூடை கட்டுவதை போல் பாபா வந்து தன்னுடைய குழந்தைகளை அங்கங்கே சேகரித்து இந்த ஆன்மீக கூட்டை வந்து வைத்து அது நிறைய முட்டைகளை இட்டு அந்த முட்டைகள் மூலமாக புது புது ஆன்மீக ஆத்மாக்களுக்கும் பிறகு தந்து இந்த கூடானது பெரிதாகி 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 அவங்க இருக்கும்போது வந்து 1150 சென்டர் தான் இருந்திருக்குது. இப்போ பாருங்கள், அப்போ அந்த 72 வயசோ 73 வயசு அந்த தீதிக்கு அந்த சமயத்தில். இப்போ பார்த்தோம்னா எவ்வளவு கிளை நிலையங்கள், எவ்வளவு மாணவர்கள், 88 ஆண்டுகள் முடிந்து விட்டன. நான் வந்து 44 ஆண்டுகளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்தேன். இப்போ வந்து ஒரு 44 ஆண்டுகள் மீண்டும் கடந்து விட்டன. நடுநிலைமையில் இருக்கின்றேன். மீண்டும் இந்த தருணத்தில் அந்த நினைவு செய்து தீதியிடமிருந்து பெற்ற அந்த அனுபவத்தை நினைவு செய்து மேலும் என் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து செல்வேன் என்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் சந்திக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி, பாபாவிற்கும் நன்றி கூறி அமைகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நமது மதுபன் காட்லிவுட் ஸ்டுடியோ தமிழ் துறையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட தமிழ் பிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இதனுடைய பயனடையுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.